ஹே காய்ஸ், வெல்கம் டு அபி vlog. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த vlog-ஐ வந்து நான் கேங்டாக் போயிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டக்குன்னு டிசைட் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலி ட்ரிப். அப்பா ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு ட்ரிப்பை போட்டு டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. எங்கே வரோன்னா சிக்கிம் போகலாம் அப்படின்ட்டு. நான் இந்தியாவில் கவர் பண்ணாத ஒரு சில இடங்களில் சிக்கிமும் ஒன்று. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணேன், கொஞ்சம் செல்ஃபிஷாக தான். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து பக்தோரா ஏர்போர்ட் வந்தாச்சு. அங்கேருந்து ஆன் த வே டு கேங்டாக். நான் என்ன நினச்சேன், சரி நம்ம கேங்டாக் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் சைட் சீயிங் போகிறோம், அதுலேருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து ஒரு போலீஸ் செக்கிங் ஏரியாவில் வந்து கேப் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த பெங்காலி சஃபாரி வந்து இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த உடனே அப்பா வந்து இது உள்ளே போகலாமா, எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. கேப் அண்ணாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, இதுக்கப்புறம்லாம் நம்ம இங்கே வரமாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1 hour தான் ஆகுமா. இன்றைக்கி பெருசாக வேறு பிளானும் கிடையாது, ஜஸ்ட் கேங்டாக் ரீச் ஆகிறது மட்டும்தான். ஸோ அதனால் ஒய் நாட் நம்ம போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ இங்கே நிறையா ப்ரைஸ்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம வேறு எதுவும் பெருசாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து அந்த புளியை மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஸோ நம்ம போகலாம். நிறைய கேட்டகரி ஆஃப் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து கிராண்ட் சஃபாரி வாங்கியிருக்கோம். பர் ஹெட் வந்து 400 rupees. இது வந்து டைகர், லிப்போர்ட் எல்லாமே கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 450 ரேட்டை ஏற்றிட்டாங்களாம், எங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா, டைம் வந்து 2:10 தான் ஆகுது. பட் நமக்கு பஸ் வந்து 2:45 தான். ஸோ எங்கள் டிரைவர் சொல்லி அனுப்பிச்சிருந்தான்னா, சீக்கிரமாக வந்துடுங்க, நம்ம நைட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2:45 தான் பஸ். அங்கேருந்து ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே நடந்துகிட்ருக்கோம். டிரைவரை நான் அங்கே வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து போகலாம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல். எங்கள் அம்மா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. நான் பயந்துக்கிட்டே வந்தேன், அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அந்த ஊர் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸே வந்து மாசாக இருக்குது. ஸோ நம்ம போகலாம், போயிட்டு ஃபுட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபேமிலி ஏரியா இதில் தான் நம்ம சஃபாரி போகிறோம். 2:45 சொன்னாங்க, நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கூடாதான். நான் வந்து சரி ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சேஃப்டிக்காக டக்குன்னு புள்ளி பாஞ்சிச்சுனாங்கிறதுக்காக போல் ஏசி போடுறாங்க. ஸோ நம்ம ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்லிகுரியிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 8 km டிஸ்டன்ஸில் இருக்குது. சில்லிகுரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இன் வெஸ்ட் பெங்கால். கொல்கத்தாக்கு அப்புறம் சில்லிகுரி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சிட்டின்னு சொல்லலாம். லைக் நம்ம ஊரில் எப்படி சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூரோ, அந்த மாதிரி இங்கே வந்து கொல்கத்தாக்கு அப்புறம் சில்லிகுரி. இங்கேருந்து வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. லைக் நம்ம சிக்கிம் போகிறதுக்கு, டார்ஜிலிங் போகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. பார்க் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் மம்தா பானர்ஜி 21st Jan 2016 ஓப்பன் பண்ணாங்க. டு பூஸ்ட் த டூரிசம் ஆஃப் நார்த் பெங்கால். நார்த் பெங்காலோட டூரிசம் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 700 acres பரப்பளவில் இந்த பார்க் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனி வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்க் வந்து நம்ம ஊர் பார்க் மாதிரி லைக் வண்டலூர் ஜூ மாதிரிலாம் நம்ம நடந்தே போய் கவர் பண்ண முடியாது. சஃபாரி தான் கண்டிப்பாக போகணும். பிகாஸ் ஒவ்வொரு சஃபாரியுமே வந்து மோர் தென் 2 to 3 kilometers தாண்டி வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸை அதோட நேச்சர்லேயே நம்ம ஸ்பாட் பண்ணி ரசிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கேட் மாதிரி இருக்கும். இந்த கேட்டெல்லாம் வந்து இப்போ ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்த மாதிரி தான், உள்ளே போய் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் பியரை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, பிகாஸ் அது ரொம்ப டேஞ்சர்னு. பட் டைகர்லாம் வந்து நாங்கள் ஓப்பன்லேயே பார்த்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சொல்லப்போனால். மண்டே வந்து ஹாலிடே இந்த பார்க்கு. ஸோ மற்ற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 8:30லேருந்து 5 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து நம்ம டார்ஜிலிங், சிக்கிம் போகிறவங்க மஸ்ட் விசிட் பிளேஸாக இதை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போவாங்க. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும்.
ஃபைனலாக நம்ம வந்து சஃபாரியை முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஸூவில் வந்து நிறையா அடைச்சி வச்சுருப்பாங்க, நம்ம அதை போய் பார்ப்போம். பட் இங்கேயும் வந்து லிப்போடும் கரடி பியரும் வந்து அடைச்சி தான் வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படுத்துருந்துச்சு. ஜஸ்ட்டு இங்கே வேன் இங்கே நிற்கிது, இங்கே படுத்துருந்துச்சு. பட் அது நம்மளை கண்டுக்கலை, பிகாஸ் நிறைய பேர் போயிருப்பாங்க, அதனால் அது போர் அடிச்சிருக்கோம். பட் அவ்வளோ கிட்டக்க நான் லைனை என் லைஃப்பில் பார்க்குறேன். நான் பார்த்துருக்கேன், ஜூவில் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எல்லா அனிமல்ஸும் சரி, லைனும் சரி, லிப்பாடும் சரி, பியரும் சரி, நல்ல ஹெல்த்தியாக நல்லா பெருசாக இருந்துச்சு. லைனை வந்து நான் அவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரியலாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டே பெஸ்ட்டு ஸ்பாட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம முடிச்சாச்சு. டைம் ரொம்ப ஆகிடுச்சு, 4 o'clock ஆகிடுச்சு. டிரைவரை நான் கால் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கேருந்து இதுக்கப்புறம் ஒரு 4 hours ஆகணும். இது வந்து சிலிகுரியில் இருக்குது. இப்போ நம்ம கேங்டாக் போகணும். ஸோ அப்படியே நம்ம ஸோ நாங்கள் பார்க்கலாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவே ஈவினிங் 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. பட் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட் அந்த டிரைவர்னா. அவங்களோட ஒர்க்கே கிடையாது, அவங்களோட வேலை ஜஸ்ட் ஏர்போர்ட் பிக் பண்ணி கேங்டாக்ல ட்ராப் பண்ணுறது தான். பட் எங்களுக்காக வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டைமும் இது பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே நாங்கள் வந்து ஹில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கர்வாலாம் இல்லை, ரொம்ப யூஸ்வலாக தான் இருந்துச்சு சிக்கிம் பார்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே. அதுக்கப்புறம் போக போக இந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இது பக்கத்தில் வந்து த்ரிஷ்டா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர். அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி ஓடுனுச்சு. அதாவது அந்த ரோடுக்கும் அந்த ரிவருக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு. ரீசன்ட் டேஸில் வந்து அந்த ரிவரில் தான் பயங்கரமாக ஃப்ளட்டு வந்து நிறைய பேர் இறந்தாங்க. அந்த நியூஸும் வந்து அந்த டிரைவர் நான் சொல்லிக்கிட்டே வந்தார், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ரிவர் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு. எங்களுக்கு பயங்கர பயம். தண்ணி பயங்கர சில்லாக தான் இருக்கும். ஏன்னா அப்போவே வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 14 degrees கிட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. அப்படியே போய்கிட்டே தான் இருந்தோம். ஈவினிங்கு ஒரு பெஸ்ட்டான டீ ஸ்பாட்டில் நிப்பாட்டினாங்க. ஸோ டீ குடித்தோம். ஸோ கைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, நடுவில் ஒரு இடத்துல டீக்காக நின்றுட்டுருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வந்து சமோசா சாப்பிட்டுருக்காங்க. சீஸ் பக்கோடா வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்களாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாய், இந்த ஊரில் வந்து சாய் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்க ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து 2 hours ஆகுமா. நைட் டைம் ஓட்டுறது ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம அந்த சஃபாரி வந்து அன்பிளான்டு ஒன் போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ போகலாம். இதுக்கப்புறம் எம்ஜி ரோட் போகிறதுங்கிறது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு தான் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ராவலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். டீ நல்லா இருந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். டின்னர் வந்து ஹோட்டல்லே வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். பிகாஸ் போக லேட் ஆகிடும், அங்கே என்ன இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஆன் த வேல நாங்கள் அந்த ஒரு காட்டுத்தீயை வந்து பார்த்துக்கிட்டே போனோம். பட் போக போக ரொம்ப கிட்ட பார்த்தோம். நான் அவ்வளோ கிட்ட நான் பார்த்தே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் என்ன சொன்னாங்க, 4 days அது எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி டே அதோட முடித்தோம். ஸோ நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.